ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒவ்வொரு அனிமல்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுக்கணுங்க. அதுங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக ஒரு விஷயமாவது அதுங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நல்ல ஒரு ஸ்டோரியோடு கலந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வழக்கம் போல் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டோரியை உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ்க்கு ஒரு விஷுவலேஷன் கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெட்ஃபோனை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கிட்டு கேளுங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு துறவி மடம் வச்சு நடத்திக்கிட்டு வராருங்க. அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் இருக்கான். அவன் எப்படின்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டான், சோம்பேறியாக இருப்பான். எந்த வேலை சொன்னாலும் அதை செய்யாமல் வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பான். இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கக்குள்ள அவனை எல்லாருமே பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி திட்டுவாங்கன்னா, முதல்ல ஒரு நாய் மாதிரி நன்றியோடு இருடா, என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி, ஒரு காகம் மாதிரி ஒற்றுமையாக இருடா, ஒரு சிங்கம் மாதிரி இருடா, இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி அவனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன எல்லாரும் என்ன வந்துட்டு ஒரு விலங்குகள் கூட சேர்த்து வச்சு பேசுகிறீங்க, நான் எதுக்கு அப்படி இருக்கணும், நான் என்னத்துக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். யாருக்குமே அந்த இடத்துல விட தெரியல. எல்லாருமே சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. பெருசாக அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு துறவி இருக்காரு, அவர்கிட்ட போய் அதை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, துறவியை பார்க்கறதுக்காக துறவியோட மடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் இவன் இந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு, டே உன்ன மாதிரி வந்துட்டு வேலை வெட்டி இல்லாதவங்க கூடலாம் துறவி பேசுவாரா, நீ வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க, உனக்கு தான் வேலை இல்லை, அவருக்கு மாடா வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்குள்ளே ஒரு கோவம் வந்துருச்சு. நான் எப்படியா இருந்தாலும் துறவியை பார்த்து இதை பற்றி வந்துட்டு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான்னா, நேராக துறவியை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனை பற்றி அங்கே இருக்கக்கூடிய சீடர்களுக்கு தெரியும். இவன் வெட்டியாக இருக்கிறவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்றது தெரியும். அதனால் அந்த சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவனை துறவியை பார்க்கறதுக்கு உள்ளே விட மாட்டேன்றாங்க. இவனுக்கு வந்துட்டு ரொம்ப கோபமாயிடுச்சு. இப்போ நம்ம கோவப்பட்டால் இங்கே சண்டை வரும், நிறைய பேர் வந்துட்டு கூடி நம்மளை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, இதுக்குள்ளே விடவே மாட்டாங்க. அதனால் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம என்ன செய்யணும்னா, துறவியை எப்படியாவது பார்த்துடணும். அதாவது சாயந்தரம் டைமில் இல்லை வந்துட்டு துறவி வெளியில் வரக்குள்ள துறவியை பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான்னா, அந்த மடத்துலேருந்து வெளியே போக சொல்லிட்டாங்களே, அங்கேருந்து ஓரமாக வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா துறவி வர்றதை பார்த்துட்ருக்கான். இப்படி வந்து ஒரு 2 நாள் ஆச்சுங்க. 2 நாளுக்கு அப்புறம் தான் இவனால் வந்து துறவியை பார்க்க முடியுது. துறவி தூரமாக வர்றதை பார்த்த உடனே இங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டு துறவிகிட்ட போய் நின்றுட்டான். துறவி நான் உங்கள்கிட்ட பேசணும், ஒரு சில விஷயங்கள் கேட்கணும், என்னை யாருமே விட மாட்டேன்றாங்க, உங்ககிட்ட நெருங்க கூட விட மாட்டேன்றாங்க, நான் 2 நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல, என்ன பார்க்க நீ 2 நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து அவர் கேட்க, இல்லை எனக்கு நிச்சயம் இதை பற்றி தெரியணும் அப்படின்னோடனே இவருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புலன்படுது. இவன் எதுக்குமே வேலை செய்ய மாட்டான், எந்த வேலையும் செய்யாதமாக இருக்கிறவன் இன்றைக்கி நம்மளை பார்க்கணும், பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு 2 நாளாக இவன் காத்திருக்கிறான்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில், சரி சொல்லுப்பா உனக்கு என்னப்பா தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை விலங்குகள் கூட சேர்த்து வச்சு திட்டுறாங்க, அது ஏன் எதுக்குன்னே எனக்கு தெரியல, ஏன் என்னை வந்துட்டு விலங்குகள் கூட சேர்த்து வச்சு திட்டுறாங்கன்னு சொல்லி கேட்க, அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த துறவிக்கிட்ட வந்துட்டு அந்த பையன் சொல்கிறான். சொன்ன உடனே அதை கேட்ட துறவி, நீ வந்து இந்த சைடு உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிங்கம் போல வாழ வேண்டும் அப்படின்றது கிடையாதுப்பா, சிங்கம் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, சிங்கத்தினுடைய குணங்கள் மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சிங்கத்தினுடைய குணம் எப்படி இருக்கும்னா, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே நல்லது கெட்டது அப்படின்ற 2 முகங்கள் இருக்கும். அதில் நமக்கு எது தேவையோ நல்ல முகத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சிங்கம் வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய சிங்கத்துக்கும் ஒரு குணம் அப்படின்றது இருக்குது. எப்பவுமே எந்த விஷயத்தையுமே அவசரப்பட்டு செஞ்சிடாது சிங்கம். பொறுமையாக நிதானமாக அதனுடைய இறையை கரெக்டாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல போனால் அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதனுடைய நோக்கம், அதனுடைய வந்துட்டு பார்வை எல்லாமே சரியாக இருக்கும். அதனால தான் சிங்கத்தை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ என்னை காகம் போல் இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, காகமும் ஒன்றும் குறைஞ்சது கிடையாதுப்பா. காகம் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஒரு காகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லா காகமும் ஒன்று சேர்ந்துடும். அதே போல் தன் ஜோடி கூட மட்டும்தான் இணை சேரும் காகம் அப்படின்றது. எப்போவுமே தன் ஜோடி கூட சாயந்தரம் வந்துட்டு குளிக்க போயிடும். அந்த காகத்தினுடைய வேலை அதுதான். சாயந்தரம் குளிக்க போய்கிட்டு எப்பவுமே சரி தன்னுடைய ஜோடியை விட்டு எங்கேயுமே பிரியாது, கூட்டமாகவே இருக்கும், சேர்ந்து வாழும், ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்கிறாரு. நாயை பற்றி கேட்குறாங்களே,
அது எப்படி அப்படின்னு வந்துட்டு கேட்க, அதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, நாயை விட சிறந்த நன்றி உள்ள ஜீவன் அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுப்பா. உங்ககிட்ட என்ன இருக்குது, பணம் இருக்கா, நகை இருக்கா, நீ பணக்காரனா, பெரிய வந்துட்டு தொழிலதிபரா, உனக்கு பேரு புகழ் எல்லாமே இருக்கா அப்படின்றத என்றைக்குமே நாய் பார்க்காது. அதாவது சுயநலமாக அது பழகவே பழகாது. அதுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அது உன் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டே வந்துடும். அந்த அளவுக்கு நன்றி உள்ள நாயாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே நன்றி கெட்ட நாய் இல்லை, நாய் போல் நன்றியாக இரு அப்படின்றது தான்ப்பா. நாய் எப்போவுமே விசுவாசமாக இருக்கும். அதே போல் உனக்கு உண்மையாக இருக்கிறவங்கள்ட்டையும் நீ விசுவாசமாக இருக்கணும், உன் குடும்பத்துக்கும் நீ விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றது தான்ப்பா அதற்கான பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரே ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொக்கு பற்றி சொல்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது கொக்கு அப்படின்றதுனா தண்ணியில் நிறையா மீன் போகும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு வேகமாக பிடிக்கிறதுக்காக அது முயற்சி செய்யவே செய்யாது. அது எவ்வளோ மீன் போனாலும் அந்த இடத்துல காத்துக்கிட்டே இருக்கும். அது எந்த மீனை கரெக்டாக வந்துட்டு குறி வச்சு எடுத்தால் அது மாட்டுமோ அந்த மீனை மட்டும்தான். அதாவது இரையை கரெக்டாக தேடி அடிக்கக்கூடியதில் கொக்கு அப்படின்றது ஒரு நல்ல வந்துட்டு ஒரு சிறப்பான ஒன்று தான். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கரெக்டாக நீ பார்த்து கரெக்டாக அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்துட்டு அந்த ஒரு முயற்சியில் முன்னெடுத்து வச்சீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உன்னாலேயும் அதில் ஜெயிக்க முடியும். அதுதான் கொக்கினுடைய குணம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. சேவல் எடுத்துக்கோ. சேவல் வந்துட்டு எப்போவுமே சோம்பேறித்தனமாக காலையில் வந்துட்டு தூங்கிக்கிட்டேலாம் இருக்காது. அதனுடைய வேலையை கரெக்டாக அது வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது தான். காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகளை பார்த்திங்கன்னா கரெக்டாக அது செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த காலத்துலேயுமே மழை அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அதனுடைய வேலைகளை அது கரெக்டாக செஞ்சிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாருங்க. அதற்கடுத்தது எறும்பு. எறும்பு அப்படின்றது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. எங்கேயாவது ஒரு இடத்துல எறும்பு உட்காந்துருந்து நீ பார்த்துருக்கியா? அது எப்போ உட்காரும்னா அதனால் நம்ம பார்க்கவே முடியாது. அது எல்லா இரையும் எடுத்துக்கிட்டு அது என்ன செய்யும்னா தன்னுடைய கூட்டில் கொண்டு போய் வச்சிரும். அதாவது புதரில் வச்சுட்டு மழை காலங்களில் தண்ணி வராத இடமா பார்த்து அது கூட கட்டிட்டு அங்கேருந்து அதனுடைய இரைகளை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படி தான் நம்மளும் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காமல் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். உழைக்கிற நேரத்தில் உழைச்சிட்டு ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத அவர் சொல்கிறாருங்க. இதை கேட்ட அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அவர்கிட்ட சொல்கிறான், இவ்வளோ இருக்கா, நான் இதெல்லாம் ஒரு விலங்குகளெல்லாம் இத்தனை நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இந்த விலங்குகள் மட்டும் கிடையாதுப்பா, எவ்வளவோ விலங்குகள் இருக்குது. அதனுடைய வேலைகளை அது கரெக்டாக செஞ்சிடும். நல்லா யோசிச்சுப்பார். விலங்குகளை நீ பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு குண்டாகவும் ஒரு விலங்கு வந்துட்டு ஒல்லியாகவும் இருக்காது. அதாவது ரொம்ப ஓவராக சாப்பிட்டு குண்டாகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதே போல் பறவைகள் எடுத்துக்கோ. பறவை கொஞ்சம் எடை கூடுனுச்சினாலும் பறவைகளால் பறக்க முடியாது. அதனால் அந்த பறவைக்கு தெரியும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது. அந்த ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது விலங்குகள் எல்லாத்துக்குமே இருக்குது. நம் மனிதர்களுக்கு தான் இதனுடைய கட்டுப்பாடுகளை பற்றி தெரியாமல் கண்டமேனிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு அந்த துறவி அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாருங்க. இவன் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு நான் இனிமேல் இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அப்போ துறவி சொல்கிறாரு இவங்கிட்ட, நீ இனிமேலாம் கிடையாதுப்பா, நீ ஆல்ரெடி வந்துட்டு நல்ல ஒரு மனிதன், நீ நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி பெறக்கூடியவனாக தான் இருக்கிற. ஏன்னா என்னை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நீ இங்கே வந்த, உன்னை யாரும் உள்ள விடலை. ஆனால் நீ என்ன செஞ்ச இந்த இடத்துல, இங்கே காத்துக்கிட்டு இருந்து உனக்கு தேவையான விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு போகிற அப்படின்னா கண்டிப்பாக உன்னாலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். நீ கண்டிப்பாக இதையெல்லாம் பின்பற்றினீன்னா உன்னோட வாழ்க்கையில் உன்னால் வந்துட்டு முன்னேற முடியும் அப்படின்றத சொல்கிறாருங்க. அப்போ இந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உன்னை அவமானப்படுத்தினவங்க கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் இனி என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன், மற்றவங்கக்கிட்ட போயிட்டு நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இனி என்னுடைய வேலையை நான் பார்க்க போகிறேன், நான் யார் அப்படின்றது என்னுடைய செயல் மூலியமாக தெரியும் அப்படின்றத சொல்லி அந்த பையன் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அது வேணால் உண்மை தானே, தான் தான் சிங்கம் அப்படின்றத எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுல்ல. அதனுடைய தோற்றத்தையும் அதனுடைய நடவடிக்கையும் பார்த்த உடனே கண்டிப்பாக அது சிங்கம் தான் அப்படின்றத நம்மலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பறவைகளையும் அப்படி தான். நம்ம தான் மனிதர்கள், நான் சுறுசுறுப்பானவன், நான் திறமையானவன், நான் வந்துட்டு பெரிய பணக்காரன் அப்படின்றதெல்லாம் நம்ம வெளிக்காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய தோற்றங்கள், நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய எல்லா விஷயத்தையுமே வெளிக்காட்டுருங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றது அதே போல தான். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். யாருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், கடைசி டைமில் யார் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னு வேறு தெரியல. ஒருவேளை இவ்வளோ தூரம்லாம் பார்க்குறீங்களா இல்லை பாதி கதையிலே நிறுத்துறீங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ இதில் ஏதாவது நிறை குறை ஏதாவது இருந்துச்சு சொன்னீங்கன்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிப்பேன் நான். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி